நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். நாளொரு நாளடி. அதிகாரம் பெரியாரைப் பிழையாமை. பாடல் 167. மன்னர் திருவும் மகளிர் எழில் நலமும் துன்னியார் துய்ப்பர் தகல் வேண்டா துன்னிக் குழைகுண்டு தாழ்ந்த குளிர்மரமெல்லாம் உழை இதங்கட் சென்றார்க்கு ஒருங்கு. இந்த பாடல் 3 உவமைகளால் சான்றோர்களுடைய பண்பை விளக்குகின்றது. மன்னர் திருவும் மகளிர் எழில் நலமும் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் நேயத்தால் நெருங்கி இருப்பவர்கள் அடைவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதாவது மன்னரை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு மன்னரின் திருவினாலே ஏற்படுகின்ற பயன்கள் கிடைக்கும். மகளிருடைய நலம் நேயத்தால் அவர்களோடு கலந்தவருக்கு உண்டாகும். அதுபோல் இந்த சான்றோர்கள் தங்கள்வால் சேர்ந்தவர்களுக்கு நலத்தை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த பாடல் சொல்லுகின்றது. அது மட்டுமல்லாமல் நன்கு நெருங்கி செறிந்து பசுமையாக இலைகள் தழைகள் தழைத்து வளர்ந்திருக்கின்ற ஒரு பெரிய மரம் தன் நிழலுக்காக யாரெல்லாம் தனக்கு கீழே வந்து ஒதுங்குகின்றார்களோ அவர்களிலே எந்த வேறுபாடும் பார்க்காமல் அவர்களுக்கு அந்த நிழலை தரும். அதுபோல பெரியோர் சிறியோர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றெல்லாம் வேறுபாடுகள் கருதாமல் தம்பால் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நன்மை விளைக்கின்ற செயல்களை செய்பவர்கள் சான்றோர்கள் என்பதையும் இந்த பாடல் நல்ல முறையிலே எடுத்துரைக்கின்றது. இப்படி சான்றோர்களுடைய குணச்சிறப்பு மிக்க புகழுடையதாக போற்றத்தக்கதாக விளங்குவதை நாம் சிந்திக்க தருகின்றது இந்த பாடல். சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.